வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு சார்ஜ் ஐசோலேட்டட் சார்ஜ் இங்கே வச்சோம்னா, ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வச்சோம்னா, அதுக்கிட்ட நம்ம வந்து ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜ் வச்சோம்னா, இது வந்து சோர்ஸ் சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ் வச்சோம்னா அது மேலே ரிப்பல் பண்ணும். இது இதை ரிப்பல் பண்ணும், பட் நெக்லிஜிபிள். ஸோ எப்படி இதை மூவ் பண்ணும்? இது பாசிட்டிவ் சார்ஜுங்க நெகட்டிவ் சார்ஜ் கிட்ட போகும். ஸோ இது ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுங்கிறது வந்து ஒரு இமேஜினரி லைன், கிவன் இமேஜின் லைன் டு விஷுவலைஸ் ஹவு a test charge move in the presence of an isolated charge. So it is given by Faraday's. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பற்றி பார்க்குற போது ஜென்ரலாக நம்ம பேசணும்னா, இட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ். Electric field lines starts from positive charge and ends at negative charge. They are imaginary lines. These lines starts radially outward. Outward for isolated charges, radially outward, in the radius direction. So this is ரெண்டு சார்ஜ் வச்சுருக்கும் போது பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜில் இது எண்ட் ஆகும். இப்படி வந்து இப்படி எண்ட் ஆகும், இது இப்படி வந்து எண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஃபார் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா, ஸோ இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் எண்ட் அட் நெகட்டிவ். செகண்ட், ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா, electric field lines, this is electric field lines. It starts radially outward from the positive charge and ends at infinity with the negative charge. Negative charge இல்லைங்கிறதால இன்ஃபினிட்டியில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு அங்கே போய் அது எண்ட் ஆகும். ஸ்டார்ட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் அட் பாசிட்டிவ் சார்ஜ், ends at negative charge at infinity. ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ் வச்சு என்ன ஆகும்? ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ்னா ஆசிடிஸ் பார்த்துருக்கோம், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட்ஸ் அட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இன்ஃபினிட்டிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வருது. இப்படி ஃபீல்ட் லைன் வந்து நெகட்டிவ் சார்ஜில் வந்து எண்ட் ஆகுது. இட் மீன்ஸ் இன்ஃபினிட்டியில் பாசிட்டிவ் சார்ஜ் இன்ஃபினிட்டியில் இருக்குது, அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜில் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட், டைபோல்னா என்ன? ரெண்டு ஈக்குவல் மேக்னிடியூட் உள்ளது. இது ரெண்டு +2Q இருந்ததுன்னா கூலும் இருந்ததுன்னா இது -2Q. டைபோல்னா என்ன? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் கெப்ட் அட் எ வெரி வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதுதான் டைபோல். டைனா டூ, போல்னா சார்ஜஸ், டூ சார்ஜஸ். அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் நெகட்டிவ் சார்ஜில் எண்ட் ஆகுது. டூ ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டு ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா இதுவும் பாசிட்டிவ் ஒன்றை ரிப்பல் பண்ணிக்கும். ஸோ இது என்ன பண்ணும்? ஃபஸ்ட் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகும், பட் இங்கேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு இந்த சார்ஜுக்கு இப்படி வரும். ஸோ இப்போ என்ன பண்ணால், திஸ் இஸ் Q1, திஸ் இஸ் Q2 அண்ட் லெட்டஸ் நினைப்போம் Q1 இஸ் கிரேட்டர் தென் Q2 ஆர் Q1 ரெண்டும் நாட் ஈக்குவல்னு வச்சுக்கோங்க. ஸோ இது அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிட்டிவ்லேருந்து வெளியில் போகும், இதுவும் பாசிட்டிவ்லேருந்து வெளியில் போகும். ரெண்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஒன்று ரிப்பல் பண்ணி இப்படி வெளியில் வர்றது ரிப்பல் பண்ண பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஏன்னா ஒன்று ரிப்பல் பண்ணிக்குது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஏன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு இப்படி மூவ் பண்ணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் இது இப்படி மூவ் பண்ணுறப்போ இது இப்படி மூவ் பண்ணும். ரெண்டும் சேம் சார்ஜஸ் இருக்குன்னா ரிப்பல் பண்ணுறப்போ இப்படி இப்படி பெண்ட் ஆகி போகும். ஸோ இதுவும் இந்த சார்ஜும் இந்த ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி வரும். இதோட சார்ஜஸ் இப்படி வரும். ஸோ ஒன்று மீட் பண்ணிக்க, ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் ஒன்று மீட் பண்ணிக்காது. ரெண்டு ஈக்குவல் நெகட்டிவ் சார்ஜஸ் வச்சோம்னா என்ன ஆகும்? சரி, நெகட்டிவ் சார்ஜில் திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் ஆல்சோ நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எண்ட் ஆகும். இட் மீன்ஸ் அங்கேயிருந்து வந்து இங்கே எண்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் கெப்ட் அட் இன்ஃபினிட்டி, அங்கேயிருந்து வந்து இங்கே எண்ட் ஆகும்.
இப்படி எண்ட் ஆகும். இந்த சார்ஜுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேருந்து இங்கே வந்து எண்ட் ஆகும். ஸோ இதுதான் நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு ரெண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் சேர்த்து வச்சா இப்படி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் சேர்த்து வச்சா இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி இருக்கும். ரெண்டு ஆப்போசிட் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆப்போசிட் சார்ஜ் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆரில் வச்சோம்னா அதை தான் நம்ம டைபோல்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வெக்டர் குவான்டிட்டி. எப்படி வெக்டர் குவான்டிட்டி? எலக்ட்ரிக் ஃபீல்டு இது எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த டெஸ்ட் சார்ஜ் ஃபோர்ஸ் பர் டெஸ்ட் சார்ஜ். ஸோ ஃபோர்ஸ் ஒரு வெக்டரு, அப்போ இதுவும் வெக்டராக இருக்க முடியும். பிகாஸ் வெக்டர் டிவைடட் பை ஸ்கேலர் இஸ் ஆல்சோ வெக்டர். அது நம்ம எப்படி எழுதலாம்? ஃபோர்ஸ் due to electric field is equal to charge into electric field. So electric field or vector. So electric field ஓட direction எப்படி இருக்கும்? Electric field ஓட direction எப்படி கண்டுபிடிக்கலாம்? Suppose straight line இருந்தா, suppose if it is straight line like this, electric field lines இங்கே இருந்து பாசிட்டிவ்லி இங்கே போகுது. So if you draw a tangent to the straight line is the straight line itself. அதுதான் electric field ஓட direction. சப்போஸ் கர்வி லைனாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனை கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்டில் இந்த மோஷன் இப்படி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா தட் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த இடத்துல பார்க்கணுன்னா தென் வி ட்ரா எ டேஞ்சன்ட், திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். இந்த இடத்துல பார்க்கணுன்னா ட்ரா த டேஞ்சன்ட், திஸ் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே மாதிரி நம்ம எங்கே வேணாலும் எனி பாயிண்ட் அதோட மோஷன் எப்படி போதோ, சப்போஸ் இஃப் யூ கீப் ஏ பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ், திஸ் சார்ஜ் வில் புஷ் இட். அந்த புஷ் பண்ணுற போது நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இஃப் ஒரு டெஸ்ட் சார்ஜ் இங்கே வச்சோம்னா என்ன பண்ணுவோம்? இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் which is equal to the force is equal to Q into E. அண்ட் இந்த ஃபோர்ஸும் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். So tangent to the electric field line of force at a point gives the direction of electric field. இந்த tangent வரைஞ்சோம்னா அந்த பாயிண்டில் அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் நமக்கு கொடுக்கும். அடுத்தது a positive test charge kept at a point. a positive test charge இங்கே வைப்போம், ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். ஸோ இதை பெரிய Qன்னு வச்சுக்கோம். a positive test charge kept at a point ஃபீல்ஸ் ஃபோர்ஸ். இதனால் இது பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். அப்படிங்கிற போது இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். திஸ் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு இருந்தாலே இட் வில் ஹேவ் த ஃபோர்ஸ் ஆல்சோ. ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டு E. ஸோ இந்த பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் வில் ஃபேஸ் a force which is given by a force is equal to charge into electric field, and the direction of electric field இந்த பக்கம் இருக்கும். That is why a positive test charge kept at a point feels force in the direction along the tangent to the field line. Tangent இதுதான் tangent, இது field line, இது tangent to the field lineல இந்த இடத்துல தான் இதுக்கு force இந்த directionல தான் இருக்கும், which is equal to product of charge into electric field. அடுத்த பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் கேன் இன்டர்செக்ட். ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஒன்று இப்படி போகுது, ஒன்று இப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டு ஃபீல்ட் லைன், இப்படி ஒரு லைனு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், இப்படி ஒரு லைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போகுது, இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போகிறதுக்கு இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்போதும் இப்படி தான் ஒன்று இன்டர்செக்ட் ஆகாமல் போகணும், இப்படி போகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் என்ன வரும்? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த லைனுக்கு பார்த்தோம்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன். ஸோ இட் மீன்ஸ் ஒரு பாயிண்டில், இந்த பாயிண்டில் இப்படி ஒரு டைரெக்ஷன் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு, இப்படி ஒரு டைரெக்ஷன் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஏன்னா இந்த பாயிண்டில் பார்க்குறப்போ இந்த லைனுக்கு நம்ம டேஞ்சன்ட் போட்டோம்னா அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரெக்ஷன். இந்த லைனுக்கு இந்த பாயிண்ட்டில் நம்ம போட்டோம்னா இது ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த பக்கம் இருக்கும். ஒரே பாயிண்டில் ரெண்டு டைரெக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்.
எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரே பாயிண்டில் ரெண்டு டைரெக்ஷன் இருக்கிறதுக்கு இம்பாசிபிள். ஒரே பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று இந்த பக்கம் இந்த டைரெக்ஷனில் இருக்கணும், இல்லை இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். ரெண்டு டைரெக்ஷன் ஒரு பாயிண்டில் இருக்கவே முடியாது. தட்ஸ் வை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் பண்ணிச்சுன்னா ரெண்டு டைரெக்ஷன் காமிக்கும். ஒன்று கிராஸ் பண்ண போது இது இப்படி கிராஸ் பண்ணுது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி கிராஸ் பண்ணுது. அப்படிங்கிற போது ரெண்டு டைரெக்ஷன் காமிக்கும் ஒரே பாயிண்டில், விச் இஸ் நாட் பாசிபிள். Therefore, electric field lines never intersect each other because if they are intersecting, it will show at the point of cross section, it will show two direction at the same point. So, and the electric field lines can never form a closed loop. Suppose electric field line இப்படி இருக்குது, இப்படி போய் இப்படி closed loop பண்ண வாய்ப்பே இல்லை. இப்படி பண்ண வாய்ப்பே இல்லை closed loop. க்ளோஸ் லூப்னா இப்படி போயிட்டு இப்படி வருது, இப்படி போய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ends at நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் நெகட்டிவ் சார்ஜில் எண்ட் ஆகுது. அதோடு முடிஞ்சு போச்சு. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வர முடியாது. அஸ் பர் த ரூல் என்ன சொல்லுது, பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் பண்ணுது, நெகட்டிவ் சார்ஜில் எண்ட் ஆகுது. க்ளோஸ் லூப்னா நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து இப்படி பாசிட்டிவ் சார்ஜுக்கு வரணும், அப்போ தான் க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணணும். ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள். மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது, இட் ஃபார்ம்ஸ் எ க்ளோஸ் லூப், பட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இட் டஸ் நாட் ஃபார்ம் எ க்ளோஸ் லூப். இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். தட்ஸ் வை இட் வில் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். No loop can be formed by the electric field lines. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது இல்லையா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் ஒரு லைன் ஒன்று ஈக்யூ ஸ்பேஸ் இருக்கணும். 1 2 3 4 5 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் போகிறது இஸ் ஒன் இன் விச் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரெப்ரசன்டட் பை ஈக்யூ டிஸ்டன்ஸ் பேரலல் லைன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். இதுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது, இதுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது, இதுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது, இதுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா அது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இன்கேஸ் ஈக்குவலாக இல்லாமல் அன்ஈக்குவலாக இருந்ததுன்னா, சப்போஸ் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் d1, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் d2, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் d3. இங்கே என்ன d1 d2 d3 all are equal to d. இங்கே வந்து என்ன ஈக்குவல் ஸ்பேஸ் கிடையாது, ஈக்யூ டிஸ்டன்ஸில் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் நாட் ஈக்யூ டிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஃபார் ஐசோலேட்டட் சார்ஜ் எப்படி வரும், சப்போஸ் ஐசோலேட்டட் சார்ஜ் இங்கே வச்சுக்கிறோம்னா இட் வில் கிரியேட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல பார்க்குற போது, சப்போஸ் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வேறு, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வேறு, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வேறு. ஸோ இட் மீன்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இல்லைன்னா அது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஸோ பேரலல் சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். தட்ஸ் ஆல். ஸ்ட்ராங் அண்ட் வீக் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸ்ட்ராங் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் the number of electric field lines passing through a unit area and passing perpendicular to the unit area. Suppose இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகுது. ஸோ இது ஒரு யூனிட் ஏரியா, அது வழியாக சப்போஸ் இது வழியாக 10 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இது வழியாக 1 2 3 4 5 6 7 8 9 and 10 lines. Suppose same இது வழியாக சேம் இந்த ஃபேஸ் வழியாக யூனிட் ஏரியா அது வழியாக
இப்போ 5 போகுது, 5 electric field lines passing through this unit area. Suppose இது same area 1 2 3 4 5. This is electric field line. இதுவும் electric field line. So the number of electric field lines passing through unit area and this area held perpendicular to the lines of electric force. This is the unit area and this electric lines of force is perpendicular to the area that is here. This is stronger electric field because more number of electric field is passing, more number of electric field in the area வழியா பாஸ் பண்ணுது. less number of same ஏரியாவில் less number of electric field line pass ஆகுது. more the number of electric field lines is stronger electric field, less is the number of electric field is the weaker electric field. இது weaker electric field இதை கம்பேர் பண்ணுற போது இது weak electric field. More crowded electric field line, stronger electric field. The number of electric field lines per unit area normal perpendicular to the area. This is perpendicular to the electric field lines perpendicular to that area at that point gives magnitude of electric field. So இதை electric field 1 னு வச்சுக்கோ, this is magnitude of electric field, this is electric field 2 னு வச்சுக்கோ and magnitude of suppose it is electric field என்ன வரும் newtons per coulomb வரும். So we can say இதோட magnitude first order magnitude is very less than. So in the electric field, stronger electric field, this is E2 and this is E1. So E1 is weaker than E2. That is E1 is less than the magnitude of electric field in this case is less than the magnitude of electric field for this case. The number of electric field lines originating or terminating on a charge is proportional to the magnitude of the charge. Suppose இங்கே ஒரு சார்ஜ் வச்சுருக்கோம் நம்ம, அங்கே இங்கே ஒரு சார்ஜ். ஸோ ஹியர் இந்த சார்ஜ் வந்து Q is greater than 0. That is Q greater than 0 பாசிட்டிவ் சார்ஜ். இது Q charge is less than 0. It means Q is equal to negative charge. Less than 0 negative. Suppose இங்கேருந்து ஒரு electric field lines, இங்கேருந்து ஒரு electric field lines and terminating here. இங்கே போய் இப்படி terminate ஆகுது, இங்கே போய் இங்கே எப்படி போகுது, இங்கே எப்படி ஒரு சார்ஜ் போகுது, இங்கே எப்படி போகுது ஒன்று, இங்கே எப்படி போகுது, இங்கே எப்படி போகுது, இங்கே எப்படி போகுது, இங்கே இப்படி வந்து சேருது, இங்கே இப்படி வந்து சேருது. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் த சார்ஜ் ஸ்டார்டிங், நம்பர் ஆஃப் த சார்ஜ் ஒரிஜினேட்டிங். இதில் எத்தனை சார்ஜ் இருக்குது 1 2 3 நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்கே எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஹியர் இஸ் 9 is originating from the positive charge. And இங்கே எத்தனை வந்து terminate ஆகுது 1 2 3 4 5 6 7. So 7 charges are terminating. இங்கே 9 originate ஆகுது, 7 terminate ஆகுது. So it means this we can say Q1, this is we say Q2. So magnitude of Q1 though it is positive is greater than magnitude of Q2. அதாவது இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ் 5 கூலம்னு இருந்துன்னா இது -2 கூலம்னு இருக்கும். இதோட மேக்னிடியூட் இதோட அதிகமாக இருக்கும். தட் இஸ் மேக்னிடியூட்னு எடுக்க போனால் 5, இதோட மேக்னிடியூட்னு எடுத்த போனால் 2. மேக்னிடியூட்னு பார்க்குற போது நம்ம அங்கே பாசிட்டிவாக நெகட்டிவ்னு பார்க்க மாட்டோம். மேக்னிடியூட்னா ஒன்லி சார்ஜ். மேக்னிடியூட் ஆஃப் ஃபஸ்ட் சார்ஜ் இஸ் கிரேட்டர் தென் மேக்னிடியூட் ஆஃப் செகண்ட் சார்ஜ். எத்தனை ஒரிஜினேட் ஆகுது அதை வச்சு தான் அதோட மேக்னிடியூடை கால்குலேட் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட் என்ன, நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் ஏ சார்ஜ். நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் ஏ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு, சப்போஸ்
இங்கேருந்து எத்தனை ஒரிஜினேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஒரிஜினேட்டிங் எத்தனை வருது? 4. Number of lines originating from this is equal to the charge given by epsilon naught. So number of lines, electric field lines originating from a charge is equal to the charge divided by epsilon naught. Charge and the charge epsilon naught ala divide பண்ணோம்னா that many number of lines are originating from the charge. Suppose if it is a unit charge andana q is equal to 1. So number of lines originating from a unit charge na or coulomb 1 divided by epsilon naught. So the number of lines originating for the unit charge is equal to q by epsilon naught. Q is equal to 1 coulomb 1 by epsilon naught. Suppose இப்போ ஒரு சார்ஜ்டு பாடி இருக்குது. சார்ஜ்டு பாடினாலே கண்டக்டர் தான். ஸோ கண்டக்டர் இருந்ததுன்னா அது வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகும்? பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். சப்போஸ் இங்கே ஒரு ஐசோலேட்டட் சார்ஜ் இருக்குது, சே பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே நம்ம ஒரு கண்டக்டர் வச்சுருக்கோம். This is the conductor. இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது சார்ஜ். இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுது சார்ஜ் ஃப்ரம் த சார்ஜ் q. ஒரிஜினேட் ஆகும்போது இங்கே வரும்போது பர்பண்டிகுலர் டு த கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரும். ஸோ இங்கே வரும்போது பர்பண்டிகுலர். ஸோ இங்கே வரும்போது பர்பண்டிகுலர். ஸோ இப்படி வரும்போது இட் வில் கோ பர்பண்டிகுலர். கண்டக்டர் வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், கண்டக்டர் வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடு வந்து கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அது வந்து இப்படி பர்பண்டிகுலராக இட் வில் லீவ் பர்பண்டிகுலராக என்ட்ராகும், பர்பண்டிகுலராக லீவ் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இது எலக்ட்ரிக் field lines. The electric field lines are perpendicular, that is normal perpendicular to the surface of a charged conductor. That is electric field line starts or end normal to the surface conductor. So இங்கேயும் பார்த்தோம்னா இப்படி வந்து பிறகு என்ட்ரு பண்ணுறப்போது பர்பண்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சிம்பிள். இது வந்து இதுதான் சர்ஃபேஸ்னா இப்படி தான் என்ட்ரு பண்ண வாய்ப்பே இல்லை. அதேமாரி இந்த சர்ஃபேஸை விட்டு லீவ் ஆகுதுன்னா இப்படி லீவ் ஆகுது எக்ஸாக்ட்லி பர்பண்டிகுலர் டு சர்ஃபேஸ் இட் வில் லீவ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஹவெவர் டயஎலக்ட்ரிக்னா இன்சுலேட்டர் செகண்ட் சாப்டரில் படிப்போம். கெப்பாசிட்டரில் டயஎலக்ட்ரிக் தான் டைப் ஆஃப் இன்சுலேட்டர். அது வழியாக இட் வில் பாஸ் த்ரூ வேறஸ் கண்டக்டர் வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகாது. பிகாஸ் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோனாலே கண்டக்டர் உள்ளார எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, அது பின்னாடி படிப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0னாலே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் 0வாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட். perpendicular to the surface entrada inside the conductor, electric field will be 0 and the electric field line will pass through the dielectric. Neutral point என்ன, ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, செவரல் சார்ஜஸ், நிறைய சார்ஜ் எடுத்துக்கலாம். நிறைய சார்ஜில் ஒரு பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டு பண்ணும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்டில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 0. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம நியூட்ரல் பாயிண்ட்டுங்கணும். வேர் தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுதான் நியூட்ரலான பாயிண்ட்டு, அதனால நியூட்ரல் பாயிண்ட்னு சொல்கிறோம். த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜஸ் இஸ் 0. that point is known as electric field. Suppose இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, where Q1 is not equal to Q2. So அதோட லைன் எலக்ட்ரிக் it will start out, இது start outward இதுவும் பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், இதுவும் பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். இப்படி வரும்போது ஒன்று ரெப்பல் பண்ணும். ஸோ இப்படி போகிறது இப்படி வர முடியாது, அது எப்படி போயிடும். அதேமாரி இந்த லைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இதுவும்
இதுவும் இப்படி போய்டும், இதுவும் அப்படி. ஸோ இப்படி வர்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரெண்டுத்துலேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வருதில்ல, இப்படி வர 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 ஒன்று ரிப்பேல் பண்ணி இப்படி போய்டும். ஸோ there will be one point between this one at which neutral point where the electric field, net electric field is equal to 0. So for at neutral point E net is equal to 0. Suppose இங்கே ஒரு சார்ஜஸ் இருக்கு, இங்கே ஒரு சார்ஜஸ் இருக்கு. Say we got two charges, one here, one here. So இது ரெண்டுத்துக்கு இடையில both are Q1 greater than 0, that is positive charge, Q2 also greater than charge. ரெண்டுத்துக்கு இடையில ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கப்போ ஒரு நியூட்ரல் பாயிண்ட் இருக்கணும். ஸோ let us say this is the neutral point. Let us say அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்போம். At neutral point, சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு நியூட்ரல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா வி ஆல்வேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்டில் கண்டுபிடிக்கணும்னா வி ஆல்வேஸ் அஷ்யூம், ரிமெம்பர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜை இங்கே வைக்கிறோம். அப்போ தான் அது மேலே இந்த சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். சப்போஸ் வி கீப் ஏ யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ், யூனிட்னா 1 கூலும். ஸோ இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு வச்சுக்குவோம். ஸோ இது பாசிட்டிவ், இங்கே டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ்ங்கிறதுனால இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1 அட் திஸ் பாயிண்ட் டியூ டு திஸ் ஒன். இது வந்து 2ன்னு வச்சுக்கோம், இதை 1ன்னு வச்சுக்கோம். இந்த பாயிண்ட் 2 திஸ் சார்ஜ் அண்ட் திஸ் வில் கிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா ரெண்டும் பாசிட்டிவ்ங்கிறப்ப இதை புஷ் பண்ணும், இதை இந்த பக்கம் புஷ் பண்ணும், E2. ஸோ நம்ம பாருங்கள், இப்போ இதுதான் நியூட்ரல் பாயிண்ட் Nன்னு வச்சுக்குவோம், N. ஸோ E2 இந்த பக்கம் இருக்குது, E1 இந்த பக்கம் இருக்குது. ஸோ சம்வேர் இதோட மேக்னிடியூடும் இதோட மேக்னிடியூடும் சப்போஸ் எந்த சார்ஜ் சின்ன சார்ஜாக இருக்கோ அதுக்கு க்ளோஸாக இருக்கும் நியூட்ரல் பாயிண்ட். சப்போஸ் Q2 இஸ் லெஸ் தென் Q1, சப்போஸ் Q2 இஸ் லெஸ் தென் Q1, ஸோ நியூட்ரல் பாயிண்ட் க்ளோஸ் டு ஸ்மாலர் சார்ஜ் இருக்கும். ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் நவ். ஸோ நியூட்ரல் பாயிண்ட்டு சம்வேர் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரெண்டு, இது இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குது, இது எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குது, சம்வேர் ரெண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேமாக இருக்குது. அந்த பாயிண்ட் தான் நம்ம நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஸோ E1 இந்த பக்கம் இருக்குது, அது பாசிட்டிவ் வச்சுக்கோம், E2 நெகட்டிவ் வச்சுக்கோம். திஸ் சைடு லெஃப்ட் சைடு நெகட்டிவ், ரைட் சைடு பாசிட்டிவ் வச்சுக்கோம். ஸோ E net is equal to 0 at neutral point, that is E1 plus minus E2 is equal to 0. ஸோ இதை இங்கேருந்து x டிஸ்டன்ஸில் இருந்தோம்னா இது வந்து r minus x, டோட்டல் r இது எக்ஸ்னா r minus x இருக்கும். நியூட்ரல் பாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நியூட்ரல் பாயிண்ட் மீன்ஸ் the point that exists between two charges so that the net electric field due to both the charges are 0. So நம்ம electric field E1 என்ன வரும்? So E1 Q1 is bigger னு வச்சுக்கிட்டோம்னா நியூட்ரல் பாயிண்ட் க்ளோஸ் டு ஸ்மாலர் சார்ஜ் இருக்கும். E1 is equal to 1/4 pi epsilon naught into charge Q1 divided by distance என்ன வரும்? இங்கே இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து x, அதோட ஸ்கொயர், ஆர் we can call it as E1 is equal to இது Kன்னு எழுதிக்கும், ஒரு தடவை எழுத K Q1 by x square in this direction. And E2 அப்படி எழுதலாம், E2 is equal to K into Q2, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எழுதுறது R minus x whole square in this direction. ரெண்டையும் கம்பைன், ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஆர் இதை நம்ம எப்படி தான் therefore E1 is equal to E2. ரெண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலாக இருக்கிற போது தான் அந்த பாயிண்டில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ E1 is equal to E2ன்னு பார்க்க போனால் K, ஆர் we can say E1 is equal to E2 at E net is equal to 0, that is at neutral point at N.
So it means k into q1 by x whole square is equal to k into q2 by r, that is r minus x whole square. இதையும் cancel பண்ணிடலாம். So we can write x square by r minus x whole square is equal to q1 by q2. இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம நியூட்ரல் பாயிண்ட் எது என்ன கண்டுபிடிக்கலாம். திஸ் பாயிண்ட் we can find out because இங்கேருந்து பார்க்குறப்ப ஆர் மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, இங்கேருந்து பார்க்குறப்ப எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்ம பேஸ் பண்ணி நம்ம நியூட்ரல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் where the net electric field is zero. It is neutral point. We can நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கான்செப்ட் ஆஃப் நியூட்ரல் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நியூட்ரல் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீட்லேயும் சரி ஜேஇலையும் ப்ராப்ளம்ஸ் நிறைய பல தடவை வந்திருக்குது. ஸோ இப்போ நியூட்ரல் பாயிண்ட்ஸை பற்றி பார்ப்போம். நியூட்ரல் பாயிண்ட்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மஸ்ட் பி ஜீரோ at a particular point if there are two charges at one point. At particular point the electric field due to both the charges cancels out each other, that is E net is equal to 0. Let us take Q1 Q2 where Q1 and Q2 are same sign. So idu vachukkum positive. So positive, suppose you and electric field, what is electric field? Electric field is equal to 1 by 4 pi epsilon naught source charge by the distance square, or இது எப்படி இதெல்லாம் electric field inversely proportional to distance square. So more the, suppose neutral point என்ன, more the distance less is the effect of electric field. So neutral point இதோட electric, suppose neutral point என்ன, and will be closer to smaller charge. Suppose if Q1 is greater than Q2, so neutral point என்ன, Q2 க்கு closer இருக்கும், somewhere here. At this point we assume that we keep a small test charge. Test charge வச்சா இது வந்து பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். நம்ம இங்கே வச்சோம்னா, so this is a positive test charge, so it will give you electric field like this E1 and this will give you electric field like this too. So at some point, at this point, say n neutral point, so E1 இப்படி இருக்கும், E2 இப்படி இருக்கும். So net electric field E net is equal to 0 or E1 plus இதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இதை மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம், minus E2 is equal to 0. That implies E1 is equal to E2. இதை சால்வ் பண்ணோம்னா நம்ம இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக நியூட்ரல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபார் சேம் சைன். சப்போஸ் ரெண்டு சார்ஜ் ஆப்போசிட் சைன் இருக்குது, ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, இன்னொன்று நெகட்டிவாக இருக்குது. இங்கே வச்சோம். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ நியூட்ரல் பாயிண்ட் வில் பி அவுட் சைட் த லைன் ஜாயினிங், இதுதான் லைன் ஜாயினிங் த 2 points. It will be outside, either this side or this side இருக்கும், ரெண்டுத்துக்கு இடையில இருக்காது. For same sign, neutral point will be in between these two charges. Neutral point will be between the two charges for same sign charges and outside, somewhere here or somewhere here. இதில் பார்ப்போம் நம்ம, suppose we take Q1 is greater than Q2 irrespective of the magnitude. So it means neutral point outside இருக்கும் and closer to the smaller, this is smaller charge, so neutral point will be somewhere here. ஏன் in betweenல இருக்கக்கூடாது? suppose in between நம்ம இங்கே வச்சுக்கோங்க, இங்கே வச்சோம்னா this is positive test charge, இதை அப்போஸ் பண்ணும், ரைட்? இந்த இடத்துல இது வந்து இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், this is E1, இது வந்து E2. ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இந்த பக்கம் இருக்கும். ஸோ E net என்ன வரும்? E net is equal to E1 plus of E2 which is not equal to 0. ஏன்னா ரெண்டோட மேக்னிடியூடை ஆட் பண்ணுறோம், ஒரு டைரெக்ஷனில் போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணோம், சப்போஸ் வி கீப் இட் ஹியர். இப்போ பண்ணோம்னா என்ன வரும்? அட் திஸ் பாயிண்ட் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், டெஸ்ட் சார்ஜ் இங்கே வைக்கிறோம்,
இது பாசிட்டிவ், டெஸ்ட் சார்ஜ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு E1 இந்த பக்கம் இருக்கும். அண்ட் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஏன்னா செகண்ட் சார்ஜ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த பக்கம் இப்படி இருக்கும் E2. நவ் பாசிபிள் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது பாசிட்டிவ் வச்சா இது நெகட்டிவ் வச்சா, ஸோ E1 ப்ளஸ் மைனஸ் E2, that is net electric field is equal to 0. So it will come outside the line joining the two charges. And இந்த பக்கம் வைக்கலாம், இந்த பக்கம் வைக்கலாம். அப்புறம் எங்கே எக்ஸாக்டாக வைக்க முடியும்? Because and will be closer to the smaller charge. Since Q2 is smaller charge, so it will be near to this, not here. இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. Because of this effect, electric field as we இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது, டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். தேர்ஃபார் ரெண்டு சேம் சார்ஜாக இருந்தால் நியூட்ரல் பாயிண்ட் ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கும். ரெண்டும் ஆப்போசிட் சார்ஜஸாக இருந்தால் நியூட்ரல் பாயிண்ட் வெளியில் இருக்கும். அண்ட் பை சால்விங் E1 is equal to E2, then we get the value of neutral point. That is, we say this is at a distance r. You get the value of neutral point and r distance la neutral point locate ஆயிருக்குது.